இந்தியால அப்பப்போ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும். நிறைய பேர் செத்து போவாங்க. அவங்க செத்து போன கொஞ்ச நாளிலேயே இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் ஆர்மி யார் அந்த அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கொன்னுடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்மளும் அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. சரி, இவ்வளவு சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்ச இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் அவங்கள வராம ஏன் தடுக்க முடியல? சரி, வராம தடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, எப்படி அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் நமக்கு தெரியல. உண்மையிலே அட்டாக் பண்ணவன் டெரரிஸ்டா இல்ல இவங்க கொன்னவன் டெரரிஸ்டா? இதுக்கான ஆன்சர் எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்க பின்னாடி கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுற படம் தான் தண்டகாரண்யம். வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ தண்டகாரண்யம். டைரக்டட் பை அதியன் ஆதிரை, ஸ்டாரிங் தினேஷ், கலையரசன், வின்சு, ரித்விகா, ஷபீர். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபாரஸ்ட் கார்டா வேலை செஞ்சுட்டு இருக்க கலையரசன் எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒரு பிரச்சனைனால அந்த ஃபாரஸ்ட் கார்டு வேலையில இருந்து அவனை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ல இருக்கிற நிலத்தெல்லாம் வித்து ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு ட்ரைனிங் கேம்ப்ல சேர்ந்து ட்ரெயின் பண்றதுக்காக போறான். அங்க போன கலையரசன் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆனானா இல்லையா, அங்க அவனுக்கு என்ன பிரச்சனை வருது, அந்த கேம்ப் எப்படி ரன் ஆகுது, அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் என்ன ஸ்கேம் பண்றாங்க, சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளோடேஷன், ஸ்டேட் லெட் வயலன்ஸ், ஃபேக் என்கவுண்டர்ஸ், கவர்மெண்ட் பண்ற ஃபேக் ஆபரேஷன் சக்சஸ், ஜஸ்டிஸ் வெர்சஸ் ரிவெஞ்ச், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல வர கதை எதுவும் உண்மை சம்பவம் இல்ல, எல்லாம் புனைவு கதை தான். யாரை பத்தியும் எந்த கவர்மெண்ட்டை பத்தியும் பேசல அப்படின்னு சொல்லி இந்த படத்துல போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா இது ஒரு உண்மை கதை. 2015ல ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ண நடந்த கதை. அதை ஓபனா சொல்ல முடியாததுனால அப்படி போட்டிருக்காங்க. சோ படம் பார்த்து நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையை இந்த டைம்ல சூஸ் பண்ணி பண்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அதை ப்ரொடியூஸ் பண்ண நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிளஸ் ரஞ்சித்க்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நான் பார்த்தது, படம் ஓபன் ஆன உடனே இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரா ஓபன் பண்ணி அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் போகாம டைரக்டா படத்துக்குள்ள போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா படம் ஓபன் ஆன ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த ட்ரைனிங்ல இருந்து அப்படியே கதைக்குள்ள போய் அவங்களோட லவ் ஸ்டோரியை காட்டுறது, அப்படியே அவங்க லவ் ஸ்டோரியில இருந்து கனெக்ட் ஆகி தினேஷ் யாரு, அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்குள்ள இருக்கிற கனெக்ஷனை காட்டுறது, அது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபாஸ்டா மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலையரசன், வின்சு இவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்களோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இன்டென்ஸ் பில்டப் ஆனது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாம அந்த கேம்ப் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா அதுல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஆக்டர்ஸ், அவங்களோட ஆக்டிங், அவங்க அந்த ட்ரில்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது, அது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆனா இவங்க காட்டுற அந்த ஃபேக் ஆன்டி நக்சல் கேம்போட டீடைலிங் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா ஆடியன்ஸ்க்கும் அது அவ்வளோ கிளியரா புரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி சென்சார்னால அந்த சீன்ஸை கட் பண்ணிருக்கலாம், இல்ல இவங்களே அதை சென்சார் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த சீன்ஸை கம்மியா வச்சிருக்கலாம். ஏன்னா அதுதான் இந்த படத்தோட மெயின் தீம். அதோட டீடைலிங்கும் அதோட எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி, ரொம்ப கம்மியான சீன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷபீர், கலையரசன் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல பெருசா இம்பாக்ட் ஆகல. அந்த ரிலேஷன்ஷிப் இம்பாக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸே இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா இம்பாக்ட் ஆகாம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஜாயின் ஆகுறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்ற சீன்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணாம அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற மாண்டேஜஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சீன்ஸ் பெருசா இம்பாக்ட் ஆகல. கலையரசன், வின்சு இவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ், அவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்களுக்கான மேக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சீன், அந்த சீன் இந்த படத்திலேயே ஒரு சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஃபாரஸ்ட்ல ஒரு பொண்ணு நியூடா இருக்க ஆசைப்படுறத பேசி அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு வாக் போற மாதிரி இருக்கும். அந்த சீனோட மேக்கிங் எந்த வல்காரிட்டியுமே இல்லாம அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த சீன் படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த சீன் மைண்ட்லயே இருந்துச்சு. அந்த சீன்ல அவங்க பேசுற டயலாக்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ல அவங்க பேசுற டயலாக், காட்டுக்குள்ள இருக்கிறப்போ நம்ம இது எல்லாத்தையும் கழட்டி விட்டு நார்மலான ஒரு மனுஷனா இருக்கலாம், ஆனா ஊருக்குள்ள போறப்போ நம்ம எப்படி ட்ரெஸ் போடுறோமோ ட்ரெஸ் கூட சேர்த்து ஜாதி, மதம், அண்ணன் தம்பி, மானம், ரோஷம், சூடு சொரணை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு பேசுற அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தினேஷ்க்கு இந்த படத்துல ஓவராலா நிறைய ஓப்பனிங் சீன்ஸ் வச்ச மாதிரி வெறும் மாஸ் சீன்ஸாவே இருந்துச்சு தவிர தினேஷ்கான கேரக்டர் டெப்தே இல்லாத மாதிரி இருந்துச்சு. தினேஷ் உண்மையிலே யாரு, உண்மையிலே ஒரு நக்சலா, இல்ல உண்மையிலே ஒரு போராளியா, இல்ல ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை நடத்துற மனுஷனா, அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற
ஒரு எந்த விஷயமே ஓப்பன் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா தினேஷ் இந்த படத்துல அந்த மாஸ் சீன்ஸ்ல பாக்குறதுக்கு மாஸ் சீன்ஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றத 100% அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஷபீரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட அந்த ட்ரில்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது, அந்த ஒரு நார்த் இந்தியன் ரோல்ல பெர்ஃபார்ம் பண்றது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வந்துட்டு நிறைய அவங்க ஹிந்தியில பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஓவராலா தமிழ்ல பேசுற மாதிரி டப்பிங் பண்ணது ஒரு பெரிய மைனஸா ஃபீல் ஆகுது. ஏன்னா கலையரசன் டயலாக்கா சொல்றப்பெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கவங்க நான் மொழியே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு டயலாக்கா சொல்றாரு. ஆனா ஒரு ஆப்போசிட்ல பேசுற ஆளுங்க எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ்லயே பேசுறாங்க. அட்லீஸ்ட் ஹிந்தி கலந்து தமிழ்ல பேசுற மாதிரியாச்சும் ஒரு டப்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நமக்கு அது அக்செப்டபிளா இருந்திருக்கும். அது ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு. பார்க்க ஃபுல் வடக்கன் மாதிரி காட்டிட்டு ஆனா ஃபுல்லா தூய தமிழ்ல பேசுற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்திலேயே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஹீரோயின் வின்சு. இந்த படத்துல அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவங்க கலையரசன் கூட பெர்ஃபார்ம் பண்றது, ரொமான்டிக் சீன்ஸ், அவங்க அம்மா கூட பேசி சண்டை போடுறது, அந்த ஊர் ஸ்லாங் பேசுறது, அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இந்த படத்திலேயே அவங்களோட லிப்சிங்க்கும் கலையரசனோட லிப்சிங்க்கும் தான் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. மத்த பேரோட லிப்சிங்க் எல்லாமே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், ஓமா பெர்ஃபார்ம் பண்றது, அது எல்லாமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ரிப்பீட்டேட்டிவா வந்துட்டு இருந்த அந்த அம்மிங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துல அந்த பாட்டு உமாதேவி தனிக்கொடி லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த லிரிக்ஸோட சேர்த்து படத்துல வர சீன்ஸா பாக்குறப்போ ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பிரதீப் காளிராஜா. ஃபாரஸ்ட்ல கிரிட்டி ரியலிசம், ஹாண்டிங் ஃப்ரேம்ஸ், அந்த ட்ரைனிங் கேம்ப் ரொம்ப ரியலிஸ்டிக்கா அதுங்க வச்சு இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டிராக், நிறைய ரிப்பீட்டேட்டிவான மாண்டேஜஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ட்விஸ்டா இருந்த சஸ்பென்ஸா இருக்கிற சீன்ஸ் எல்லாமே சஸ்பென்ஸா இல்லாம நமக்கு ஓப்பன் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே ஒரு மைனர் மைனஸஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயத்த பேசாத படம், இல்ல தப்பான விஷயத்த இம்போஸ் பண்ணாத எல்லா படமுமே நல்ல படம் தான். அந்த வகையில இந்த படத்தோட கண்டென்ட் யாருமே டச் பண்ண நினைக்காத கண்டென்ட். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டேரிங்கான ஒரு கண்டென்ட்டை எடுத்து இந்த படத்தோட கதையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம ஃபிலிம் டிஸ்கஷன்ஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சேனல்ல வீடியோ வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the Tandakaraniyam forest.